காங்கிரஸ் கட்சியிலேருந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே துல்லாட்டை துவங்குறேன். என்ன போராட்டம் சார், ஒரு காக்ரோச் பார்ட்டி அவங்களால ஒரு 30 நாட்களுள் நினைத்ததை சாதிக்க முடிஞ்சுது. மற்ற அரசியல் கட்சிகளால், காங்கிரஸ் கட்சியால் கூட முடியாது, அவங்க சாதிச்சிட்டாங்களா சார்? மாணவர்கள் யார்? இந்திய குடிமக்கள் தானே. காங்கிரஸ் கட்சியிலையோ மற்ற கட்சிகளோ இருப்பவர்கள் யார்? அவர்கள் இந்திய குடிமக்கள் தானே. அப்போ அவர்களுடைய சாதனை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சாதனை அனைவருக்கும் பொதுவானது, அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அது என்ன பிரித்து பார்க்குறது? ரெண்டாவது, இந்த போராட்டம் என்பது 20-22 நாள் மேலே நடக்கும் பொழுது அரசாங்கத்திலிருந்து யாராவது போய் அந்த காக்ரோச் பார்ட்டியுடைய அந்த உண்ணாவிரத இடத்துக்கோ போராட்ட இடத்துக்கோ போய் பார்த்தாங்களா? எந்த அமைச்சராக போய் பார்த்தாங்களா? இன்றைக்கி உருகி உருகி பேசுகிறார்ல நம்முடைய தர்மேந்திர பிரதான், நான் 40 வருஷமாக மாணவர்களுக்காக இருக்கேன், ஆட்சிக்காக இருக்கேன், மக்களுக்காக இருக்கேன்னு. அவர் ஒரு 10 நாள் தான் இந்த பிரச்சனைங்கிறார். நடந்தது 25 நாள், நல்லாவே தெரியும். போய் பார்த்தாரா? அவர் தானே பொறுப்பாளர். 2021 நான் என்ன கேட்கிறேன்னா, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்திற்கான வெற்றியா, அரசியல் கட்சிகளின் போராட்டத்தின் வெற்றியா? அதை சொல்லுங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். காக்ரோச் பார்ட்டியும் இந்தியர்கள் தான், காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் மற்ற கட்சியில் இருந்தாலும் இந்தியர்கள் தான். அதை திருப்பி திருப்பி கேட்கறது மூலமாக மக்களுக்கு செய்தியை தரவிடாமல் பார்த்துடாதீங்க. நான் முதல்ல சொல்ல வந்தது, அப்போ அடுத்து நான் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு ராகுல் வரும்போது, 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ராகுல் வரும்போது, நாங்கள் நீட்டை என்ன பண்ணிடுவோம், தடை செஞ்சுருவோம், நீட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு உறுதியளித்தார். காங்கிரஸ் கட்சியால் இத்தனை ஆண்டுகள் செய்ய முடியாத இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி செஞ்சுருக்காங்கல்ல சார். திரும்ப ஒரே கேள்வியை 3 தடவை கேட்குறீங்க, ஆனால் என்னை ஒரு நிமிஷம் கூட பதில் சொல்ல அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ல வரதை ஒரு 2 நிமிஷமாக சொல்லிடுறேன். சொல்லுங்கள். அதனால் 20-25 நாளாக பார்க்கல. பிரதமருக்கு தூக்கம் என்னைக்கு போச்சு? கடைசியாக போச்சு. என்னைக்கு பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு தான் அவருக்கு தூக்கம் போச்சு. நள்ளிரவு வீடியோ விடுறாரு. நான் என்ன கேட்குறேன், 10 நாளுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த மாணவர்களுக்காக போராடினவன்லாம் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், காக்ரோச் பார்ட்டி 22 நாள் 23 நாள் போராட்டம் பண்ணும்போது யாராவது பாஜக தலைவர்களோ அமைச்சர்களோ போனாங்களா? நம்பர் 1. ரெண்டாவது கேள்வி, அந்த சோனம் வாங்சுக் இருக்கார் இல்லையா, கல்வியாளர், அவரை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது கவலைப்பட்டாங்களா? இல்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர் அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் சிறை வச்சாங்க. சிறை வச்சாங்கன்னு யார் சொல்றா? அவர் சொல்றாரு. 2 வீடியோ போட்டார். என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல யாரையுமே சந்திக்க விடாம தடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சோனம் வாங்சுடைய மனைவி என்ன சொன்னாங்க? எங்களுடைய அகிம்சை வழியான போராட்டத்தை அரசியல் படுத்துகிறார்கள், அரசியல் லாபத்திற்கு மற்ற கட்சிகள் பயன்படுத்துறாங்க, அதனால சோனோ வாங்சு தன்னுடைய போராட்டத்தை கைவிடுகிறார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன், இதுக்கு நான் ரெண்டாவது சொல்றேன். எனக்கு முதல் கேள்விக்கு 2 நிமிஷம் கேட்டீங்க சார், 2 நிமிஷம் கிராஸ் ஆயிடுச்சு. நீங்க நான் 1 நிமிஷம் தான் பேசிருக்கேன், நீங்க 3 நிமிஷம் பேசுறீங்க. கொஞ்சம் சொல்ல விடுங்க சார். எல்லாமே நீங்களே பேசினா மக்களுக்கு என்ன தெரியும்? நீங்க கேள்வி நாயகன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி நாங்கள் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு வழி கொடுங்க. நீங்க சொல்லுங்க சார். அது ஒரு 2 நிமிஷம், அதிகமாலாம் கிடையாது. அப்ப என்ன நடந்துச்சு? அவர்கள் வந்து வேற வழி இல்லாம நாடாளுமன்றத்தை நோக்கி போனாங்க. அது வரையும் போனாங்களா? போல. சரி, போனது என்னாச்சு? நாடாளுமன்றத்தை நோக்கி போனது யாரு? நாடாளுமன்றத்தை ஒரு செக் ப்ளீஸ். இல்ல, அவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடாளுமன்றத்தை நோக்கி போனாங்கன்னு சொல்றீங்கல்ல, நாடாளுமன்றத்தை நோக்கி போனது யாருன்னு சொல்லுங்க. நம்ம விவாதத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடாளுமன்றத்தை நோக்கி போனாங்கன்னு அவங்க மேல நம்ம புகார் சொல்றோம். போனது யாரு? இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க, அது தெளிவா சொல்லுங்க. என்னால பதில் சொல்ல முடியல. இல்ல, நீங்க முடிஞ்சா நீங்க இல்ல நீங்க என்ன செய்றீங்க? நீங்களே வந்து விவாதத்துல உட்கார்ந்து தவறான ஒரு விஷயம் சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி போச்சுதா, காங்கிரஸ் கட்சி போச்சுதா? சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பார்த்து போய் பார்த்தா நான் சொல்லிக்கிட்டு வரேன், வரலாறு நடந்த வரலாறு சொல்லிட்டு வரேன். நீங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போச்சுன்னு ஒரு தவறான தகவலை சொல்றேன், நான் எப்படி எடுத்துக்க முடியும்? ராகுல் காந்தி போனாரு, ராகுல் காந்தி தலைமையில போனாங்க. புரியாம பேசாதீங்க சார், பேச விடுங்க சார். போனது சார், போனது நாடாளுமன்றத்தை நோக்கி போனது போராட்டக்காரர்கள், ராகுல் காந்தி அல்ல. தெரிஞ்சுக்கங்க. அவங்க போய் அடி வாங்கின பிறகு மறுநாள் தான் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டு முன்னால உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இது சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரெண்டாவது, நாங்கள் பலமுறை கேட்டோம் இந்த இதை பாராளுமன்றத்தை எடுக்கணும்னு, எடுக்கலை. சபாநாயகத்தை முந்தின நாளே போய் ராகுல் காந்தி உட்காந்து இதை எடுக்கணுன்றார். அப்போல்லாம் விவாதத்துக்கு தயாரில்லை. இந்த 2 நாள் பிரச்சனைக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களுடைய போராட்டம், அதே போன்று மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பிறகு என்ன சொல்றாங்க? வாங்க உட்காந்து பேசுவோங்கிறாங்க. 3வது நாள், கடைசி நாள் வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு?
பாராளுமன்றத்தில் எங்கள் தலைவர் நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார், நாங்கள் பேச மாட்டோம், அந்த அந்த கோரிக்கையை நீங்க வந்து நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவு மோசமான நிலைமை நடந்து போச்சு. மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதுனால நடந்துச்சுங்கிறீங்க. திரும்பவும் நான் சொல்றது, அவர் சொன்னதை நான் சொல்றேன். இதனால நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல, நீங்க என் வாயிலிருந்து எடுக்க வேணாம் தயவு செய்து. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் 2 நிமிஷம் தான் பேசி முடிச்சேன்னா நீங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க ஒவ்வொன்றுக்கு நீங்க குறுக்கிட்டு சப்ஜெக்ட் சொல்ல முடியல. இதுக்கு பிறகுதான் என்ன நடக்குது, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு ஜிதேந்திர பிரசாத் ஒரு அமைச்சர் வர்றாரு. நல்லா யோசிச்சுக்கங்க. அதுவரையும் 25 நாட்களாக எந்த பக்கமும் திரும்பாத ஒரு பாஜக அன்னைக்கு தான் திரும்புது. இது ஊர் உலகத்துக்கு தெரியும். இந்த பிரச்சனையில வந்து மாணவர்களுக்கு கிடைத்த போராட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டக்காரர்களுக்கு போராட்டமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றியாக இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான் சார். இதை நாங்க பிரிச்சு பார்க்கல, நீங்க பிரிச்சு பார்க்குறீங்க. தோல்வி வேணா பாஜக அரசவைக்கு இருக்கலாம், ஆனா வெற்றி என்பது இந்தியர்களுக்கான வெற்றி. இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் நாங்களும் வந்து காங்கிரஸும் போராடிச்சு. ஏன் திமுகவினர் போய் பார்க்கலையா? கம்யூனிஸ்ட்காரர்கள் போய் பார்க்கலையா? அவங்களும் போய் பார்த்தாங்க. எல்லாருக்கும் இந்த வெற்றி என்பது இந்திய மக்கள் அனைவருக்குமான வெற்றி. நீங்க உங்க தலைப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு நியாயமா இல்ல. இது எப்படி இருக்கணும்னா இந்திய மக்களுக்கான வெற்றி. நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. காங்கிரஸுக்கான வெற்றி நான் சொல்ல வரல. காங்கிரசுக்கும் வெற்றி, இந்திய மக்களுக்கும் வெற்றி, போராட்டக்காரர்களுக்கும் வெற்றி. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவ்வளவு தூரம் நேர்மை நியாயமா பேசக்கூடிய பிரதமர் ஏன் கடைசி நாள்ல தூக்கம் இல்லாம போனாரு? இரவுல ஏன் அவர் எழுதுறாரு? ஏன் வந்து அவரால் வந்து அந்த 25 நாளா ஒண்ணுமே செய்ய முடியல? அவர் எங்க இருந்தார்? அவரு இந்தியாவுல தானே இருந்தாரு சார். அரசு குறித்த கேள்வி வச்சிருக்கோம். இப்போ நீட் எப்போ வந்துச்சு? நீட் வந்த நாள்ல இருந்து 2026 ஜூலை மாதம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியால அதுல எந்த நகர்வையும் செய்ய முடியல. நேற்று வந்த ஒரு கட்சி சாதித்து காட்டி இருக்கிறது. பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் தான் 2019 ராகுல் காந்தி தான் தேர்தல் நேரத்தில் இந்த மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களில் நீட்டு வேணாமோ அந்த மாநிலங்கள் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தா 2019 2021 வந்தவர் சொன்னாரு, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் நீட்டு, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ளவர்களும் போராடுவார்கள் தெளிவா சொன்னாரு. நீட்டு மட்டும் சொல்ல, அவரு கல்வியை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் வந்து மத்திய பட்டியல் கொண்டு போயிட்டாங்க, அதை திரும்ப நாங்கள் மாநில பட்டியல் கொண்டு வருவோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொண்டு வருவோம், அப்ப இந்த பரிசார்த்த முறையில் இதை செய்யணும் சொல்லாரு. இவ்வளவு ராகுல் காந்தி தொடர்ந்து நீட்டு விஷயமா பேசிக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துனா மாநில பட்டியலுக்கு வந்துடும் கல்வி. இனி நிச்சயமாக அவர் சொல்லியிருக்காரு சார். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. 2019 தேர்தலில் சொன்னார், 24 சொன்னார், நிச்சயமாக வரும். ஏன்னா அவர் இந்திய மக்களை தான் சிந்திக்கிறார். தன் கட்சியை பற்றியோ தனக்கு பிரதமர் பதவி வருங்கிறத பற்றியோ அவர் சிந்திக்கலை. இதுதான் ராகுல் காந்தி. அதனால் ராகுல் கோழியினால முட்டையா, முட்டையினால கோழி குஞ்சா அப்படின்னு பேசுகிறத விட முட்டை தான் இந்தியாவுடைய இதுன்னு வச்சுக்கோங்க. முட்டை உடஞ்சா இந்திய மக்கள் கோழி குஞ்சு வெளியே வர்றாங்க. இதில் போய் வந்து பிரித்து பார்க்க வேணாம். இதுதான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பாருங்கள். நாட்டின் இளைஞர்கள் லட்சியங்கள், உணர்வுகள் மற்றும் நியாயமான எதிர்பார்ப்புகளை நான் பெரிதும் மதிக்கிறேன். சொல்றது யாரு? யார் சொல்றார்? பிரதான் சொல்றாரு. ஏன் நீங்க மதிக்கல? 21 இருந்து 25வது வருஷம் 2025 குஜராத்தில் எல்லா மாணவர்களும் 270க்கு 270 எடுத்தாங்களே, அது எப்படி? அப்ப குஜராத் மட்டும் அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கப்பட்டது? அன்னைக்கே கேட்டாங்களே, அன்னைக்கே இவர் தானே இதா இருந்தாரு. 152 வழக்குகள் இருக்கு சார். 152 வழக்குகள். இவ்வளவு வழக்குகள்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் வழக்குகள் இருந்துச்சு. 17% தான் அன்னைக்கு வந்து மொத்தமே வழக்குகள். இன்னைக்கு 83% இவங்களுக்கு கன்விக்டட் ரேட். யாரு? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கன்விக்டட் அதிகம். யாரெல்லாம் தவறு செஞ்சார்களோ அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒருத்தரை வந்து அவரை வந்து பதவி விலக வச்சு இந்த காரணமானவரை திருப்பி ஒரு 2 மாசத்துல அவருக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கொடுத்து வேற பதவி கொடுத்தாங்க. இன்னொருத்தரை திருப்பி இதே பதவிக்கு அனுப்பிச்சாங்க. இப்படி பல பேரை அனுப்பிச்சாங்க. இந்த 47 பேர் நீக்கினீங்கல்ல, ஏன் இத்தனை வருஷமா நீக்கிறீங்களா? 10 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. நம்முடைய சகோதரி அனிதா இறந்ததுலேருந்து இது தொடருது. எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம், எனக்கு தூக்கம் போச்சு, எனக்கு வந்து நைட்ல 11:30 மணிக்கு நான் மக்கள்கிட்ட பேசுறேன். என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கல இது வரைக்கும். காங்கிரஸ் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. அது இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை மாணவர்களை திரட்டி ஏன் செய்யலைன்னு கேட்கிறேன். அப்ப மாணவர்களை தூண்டி விட்டீங்கன்னு சொல்லுவீங்க.
அன்னைக்கு மாணவர்கள் போராட்ட களத்துக்கு காங்கிரஸ் போயிருந்தாலும் மாணவர்களை தூண்டி விட்டேன்னு சொல்லுவீங்க. நல்ல வேளை அவர் என்ன செஞ்சாரு, மாணவர்களை போராட்ட களத்துக்கு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் நேர நாடாளுமன்றத்துக்கு இவருடைய நம்முடைய பிரதமருடைய இல்லத்துக்கு போய் உட்கார்ந்தாரு. இல்லைன்னா என்ன செய்வீங்க, போராட்டக்காரருடைய களத்துக்குள்ள காங்கிரஸ் பூந்ததுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் அது அரசியல் தூண்டுதல்னு சொல்லுவீங்க. நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மிக தெளிவா செஞ்சாங்க. அது மட்டுமல்ல சார், அதே மாதிரி ஏன் ஒரு இளைஞர்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தி, இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி இதை வெல்ல முடியல? இது காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு வகையான தோல்வி தானே சார். அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள், காங்கிரஸ்காரர்கள், எல்லா மாணவர்களும் இருக்காங்க சார். அதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ல வந்தது, ரெண்டாவது ராகுல் காந்தி யார் இனிஷியேட்டிவ் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, யார் இனிஷியேட்டிவ் பண்ணாங்க? முதல் நாள் பிரதமர் சோனம் வாங்சு இனிஷியேட்டிவ் பண்றாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது. காங்கிரஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிச்சா இது போன்ற ஒரு போராட்டத்தை? ஏன் செய்யல? காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி, போராட்டக்காரர்கள் அவங்க போராட்டம் பண்ணும்போது தான் அவங்க கூட இருக்க முடியும். நீங்க எல்லா போராட்டங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு போராட்டம் பண்ணி இதெல்லாம் செய்ய தெரியாது. பல முறை நீட்டு போராட்டம் நடந்திருக்கு சார். புதுசுலாம் ஒன்றும் இல்லை சார். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஒரே ஒரு வரி தான். முதல் நாள் ராகுல் காந்தி அவரை கொண்டு இது பிரதமர் இல்லத்துக்கு முன்னால இருந்ததுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனை தொடர்ந்துச்சு. அவர் என்ன செஞ்சார், மீண்டும் என்ன செஞ்சாரு, காந்தியுடைய சமாதிக்கு போக முயற்சி செய்தார். அதையும் தடுத்தாங்க. காந்தி எங்கே சுடப்பட்டு கொல்லப்பட்டாரோ அந்த இடத்துக்கு போனாரு. அவர் 2 நாள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சால்வ் ஆச்சு. ஏன்னா 24 நாளும் இதே மாணவர்கள் போராட்டும் போது இவர்கள் எங்கே இருந்தார்கள்? 24 நாள்ல 22 நாள் சோனம் வாங்சுக் அங்க இருக்கும்போது எந்த அமைச்சராவது வந்தாங்களா? ஏன் வரல? இதையெல்லாம் சிந்திங்க. காங்கிரசும் இந்த வெற்றிக்கு காரணம் என்பதை உங்களால் ஏற்க முடியலனா மக்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒண்ணு மெடல் வாங்கி குத்திக்கிற அவசியம் இல்ல. எங்களுக்கு வந்து பெரிய கிரீடம் வேணும்னு நாங்க கேட்கல. நாங்களும் போராடினோம். மாணவர்கள், இந்தியர்கள், அவர்களும் காங்கிரஸ்காரர்கள், கம்யூனிஸ்ட்காரர்கள், அவர்களும் போராட்டக்காரர்கள். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.